ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம ஸ்மார்ட் ஐக்யூவில் இருக்க இமெயில் அண்ட் வாட்ஸ்அப் அண்ட் வாபா இந்த ஃபீச்சர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு பிஸ்னஸோட க்ரோத் ப்ராடக்டை பேஸ் பண்ணது மட்டும் இல்லை, கம்யூனிகேஷனையும் பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஒருவேளை கஸ்டமருக்கு பண்ணுற மெசேஜ் டிலே ஆனால், இல்லை ராங் மெசேஜ் போனால், இல்லை மெசேஜில் கிளாரிட்டி இல்லாமல் போனால் என்ன ஆகும்னா, கண்டிப்பாக கஸ்டமர்ஸ் மிஸ் ஆவாங்க. கஸ்டமர்ஸ்க்கு நம்ம பிராண்ட் மேலேயும் பிஸ்னஸ் மேலேயும் இருக்க ட்ரஸ்ட் போயிடும். மேனுவல் வேலை என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு ஸ்டாஃபும் ஒரு நம்பர் யூஸ் பண்ணி கஸ்டமருக்கு மெசேஜ் பண்ணுவாங்க. அந்த மெசேஜ் பிஸ்னஸ் ஓனருக்கு கண்டிப்பாக விசிபிள் இருக்காது. இதனால் என்ன ஆகுதுன்னா, கஸ்டமருக்கு ட்ரஸ்ட்டும் போகுது. ஒருவேளை அந்த பர்டிகுலர் ஸ்டாஃப் லீவ் போட்டால், ஒருவேளை ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆனால், இந்த மாதிரி ஏதாவது ஒரு இஷ்யூஸ் ஆச்சு அப்படின்னா கஸ்டமரோட மொத்த ஹிஸ்ட்ரியுமே போயிடும். இது ரொம்ப பெரிய ஒரு ப்ராப்ளமாக மாறிடும் பிஸ்னஸ்க்கு. ஸோ ஆனால் இது என்ன ஆகுது அப்படின்னா, பிஸ்னஸ் ஓனருக்கு விசிபிலிட்டி இருக்காது, மேனேஜர்கிட்ட கண்ட்ரோல் இருக்காது, டீமுக்குள்ளே ஒரு கோஆர்டினேஷன் இருக்காது. இந்த கம்யூனிகேஷன் கேப்பில் தான் நம்ம பிராண்டோட ரெவன்யூவே ட்ராப் ஆகுது. இந்த கம்யூனிகேஷன் கேப்பை ஃபில் பண்ண வந்தது தான் ஸ்மார்ட் ஐக்யூவோட இந்த இமெயில், வாட்ஸ்அப் அண்ட் வாபா ஃபீச்சர்ஸ். இது ஒரு ஸ்மார்ட் கம்யூனிகேஷன் சிஸ்டம் ஃபார் ஸ்மார்ட் பிஸ்னஸ். இதில் இன்னும் இன்பில்ட்டாக என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். இந்த இமேஜ் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் மேனுவல் கம்யூனிகேஷனில் என்ன சாய்ஸ் இருக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டாஃப் 1 ஒரு பர்சனல் ஃபோன் வச்சுருக்காங்க, ஸ்டாஃப் 2 கிட்ட ஒரு பர்சனல் ஃபோன், ஸ்டாஃப் 3 கிட்ட ஒரு பர்சனல் ஃபோன். இப்போ ஸ்டாஃப் 1 கஸ்டமருக்கு ஒரு மெசேஜ் பண்ணுறாங்க, ஆனால் ஸ்டாஃப் 2 கிட்ட அந்த டேட்டா இருக்காது. அதே மாதிரி ஸ்டாஃப் 3க்கு இவங்க கஸ்டமருக்கு என்ன மெசேஜ் பண்ணியிருக்காங்க, இவங்க 2 பேருக்குள்ளே என்ன நடந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தெரியாது. இது இவங்களுக்கு ஒரு பிளைண்ட் ஸ்பாட்டாக தான் இருக்கும். ஸோ இப்போ ஸ்டாஃப் 1 ஸ்டாஃப் 3 கிட்ட இதுதான் அப்டேட்னு சொன்னாலும் அவங்களுக்குள்ள ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் ஆகி ப்ராப்பராக மெசேஜ் பாஸ் ஆகாமல் இருக்கலாம். ஸோ இவங்க 3 பேரும் ஒரு வேலை செய்வாங்க. கஸ்டமரோட ஃபாலோ அப் 3 பேர்கிட்டே ஒரே மாதிரி இருக்காது. ஓனருக்கோ மேனேஜருக்கோ இங்கே விசிபிலிட்டியும் இருக்காது. இதுதான் மேனுவல் கம்யூனிகேஷனோட ப்ராப்ளம். ஓகேவா? நெக்ஸ்ட், ஸ்மார்ட் ஐக்யூ கம்யூனிகேஷனில் இதெல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னா, ஸ்மார்ட் ஐக்யூ சிஸ்டம் இருக்கும், ஒரே ஒரு அஃபிஷியல் நம்பர் இருக்கும். அந்த ஒரு நம்பரில் தான் எல்லா ஸ்டாஃபுமே ஒர்க் பண்ணுவாங்க. மல்டிபிள் ஸ்டாஃப் ஆக்சஸ் அந்த ஒரு நம்பருக்கு இருக்கும். ஸோ பர்சனல் ஃபோனுன்ற ஒரு கான்செப்டே இங்கே வராது. இதோட ஃபுல் கண்ட்ரோலுமே ஓனர்கிட்டையும் மேனேஜர்கிட்டையும் இருக்கும். ஃபுல் விசிபிலிட்டி இருக்கும். சப்போஸ் திடீர்னு ஒரு ஸ்டாஃப் வேலையை விட்டு போயிட்டாங்க, அன்றைக்கி அவங்க லீவ் அப்படின்னா அவங்கள்ட்ட கால் பண்ணி அப்டேஷன் கேட்காம அதை ஓனரும் மேனேஜருமே இல்லை மற்ற ஸ்டாஃபுமே விசிபிளாக பார்த்துக்க முடியும். ஸோ இதுதான் அதோட பிக்கெஸ்ட் அட்வான்டேஜ். ஒரு டைம் இப்போ ஒரு 10 கஸ்டமர் இருக்காங்க, இல்லை 50 கஸ்டமர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாருக்கும் ஒரே மெசேஜ் அனுப்பணும் அப்படின்னா டெம்ப்ளேட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரொஃபஷ்னலான மெசேஜை வந்துட்டு அனுப்ப முடியும். இதில் லாக்ஸ், ட்ராக்கிங் டேஷ்போர்டு எல்லாமே ஒரே யூனிஃபைட் பிளாட்ஃபார்மில் இருக்கும். பர்சனல் நம்பர் இல்லை, கன்ஃபியூஷன் இல்லை, ஒன்லி கண்ட்ரோல் பிஸ்னஸ் கம்யூனிகேஷன். இதை எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தியரிட்டிக்கலாக பார்த்தாச்சு, ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். இதுதான் நம்மளோட ஸ்மார்ட் ஐக்யூ டேஷ்போர்ட். இதில் லீட் ஆட்டோமேஷன் வந்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே ஃபர்ஸ்ட் இருக்க 3 ஆப்ஷன்ஸ் தான் இமெயில், வாட்ஸ்அப் அண்ட் வாபா. ஃபர்ஸ்ட் நான் இமெயில் கிளிக் பண்ணேன் அப்படின்னா நமக்கு டெம்ப்ளேட்ஸ் வரும். இந்த இமெயிலை எப்படி கனெக்ட் பண்ணுறது, நம்மளோட கம்பெனி இமெயில் அப்படின்னா அந்த கனெக்டிவிட்டிக்கு எல்லாத்துமே எங்கள் டீம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ அதில் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை மட்டும் நம்ம பார்த்துடலாம். ஸோ ஜஸ்ட் ஐ வில் கிளிக் டெம்ப்ளேட்ஸ் கிளிக் பண்ணோன்னே எனக்கு இப்படி இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் நான் இது வரைக்கும் க்ரியேட் பண்ணி வச்சுருக்க எல்லா டெம்ப்ளேட்ஸும் இருக்கும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 30 minutes to go வெபினார் ஃபனல் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு அந்த டெம்ப்ளேட், இதோட மீனிங் என்ன அப்படின்னா, டெம்ப்ளேட் நேமில் வெபினார் கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னா 30 minutesக்கு முன்னாடி நமக்கு ஒரு கஸ்டமருக்கு ஒரு மெசேஜ் போகணும். அதுதான் வந்துட்டு இந்த டெம்ப்ளேட்டோட தீம். ஓகேவா? டெம்ப்ளேட் நேமில் 30 minutes to go, சப்ஜெக்டில் 30 minutes to go ஜாயின் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெபினார் நேம். ஓகேவா? ஸோ இதில் நம்ம மல்டிபிள் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுவோம். ஒரு வெபினாருக்கும் ஒரு டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் அந்த வெபினாரோட நேமை நம்ம கஸ்டம் வேல்யூஸில் ஆட் பண்ணியிருக்கோம். கம்பெனி நேம், அதுக்கப்புறம் ரிப்ளை டு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி. ஸோ இதில் நம்ம கஸ்டம் வேல்யூஸை கிளிக் பண்ணோன்னா நமக்கு இவ்வளோ கஸ்டம் வேல்யூஸ் வரும். ஓகேவா? ஸ்டாண்டர்ட், டைம், கம்பெனி, அடிஷ்னல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் ஹாய் அப்படின்னு கொடுத்து பக்கத்தில் இது இருக்கா. இப்போது நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க, ஒரு கஸ்டமர்ஸ்க்கும் தனித்தனியாக டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ ஹாய்ன்னு போட்டு ஃபஸ்ட் நேம்னா உங்கள் கஸ்டமரோட ஃபஸ்ட் நேம் இருக்கும் இல்லையா, அவங்க ஃபில் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த ஃபஸ்ட் நேம் ஃபீல்ட்லேருந்து எடுத்து இங்கே அதை மேப் பண்ணிக்கும். அதான் கஸ்டம் ஃபீல்டு. ஓகேவா? இப்போ இதை வந்து நம்ம ஒர்க் ஃப்ளோ வச்சு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா?
ஆட்டோமேட்டிக்காக ஒன்ஸ் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணாங்கன்னா 30 மினிட்ஸ் முன்னாடி அவங்களுக்கு ஒரு மெயில் போகிற மாதிரி. ஸோ நியூவை கிளிக் பண்ணி நீங்கள் புதுசாகவும் வந்துட்டு டெம்ப்ளேட்ஸை இதில் வந்துட்டு க்ரியேட் பண்ணிக்க முடியும். தென் வாட் இஸ் மீன் பை ப்ரீபில்ட் அப்படின்னா, இதிலே ப்ரீபில்டாக நிறையா டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். இப்போ பேமெண்ட் ரிமைண்டர் பிஃபோர் 2 days அப்படின்னா, இப்போ உங்கள்கிட்ட கஸ்டமர் வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்காங்க, அவங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் டேட் முடிய போகுது அப்படின்னா 2 daysக்கு முன்னாடி ரிமைண்டர் மெசேஜ் போகிற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக. இப்போ நம்ம மறந்துருப்போம், பட் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மெசேஜ் போகிற மாதிரி செட் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே இவ்வளோ உங்களுக்கு ப்ரீ டிஃபைன் டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. இதை எடுத்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தென் வாட்ஸ்அப் கிளிக் பண்ணும்போது ஃபஸ்ட் நமக்கு டிவைசஸ்ன்னு சொல்லிட்டு டேப் இருக்கா, இங்கே தான் நம்மளோட மொபைல் நம்பரை டிவைசஸாக நம்ம கனெக்ட் பண்ணுவோம். இதில் நம்ம மல்டிபிள் டிவைசஸ் கூட நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ நான் 3 devices கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதில் இந்த டிவைஸ் வந்து இன்ஆக்டிவில் இருக்குது. இது எப்படி ஆக்டிவ் பண்ணுறது அப்படின்னா, செட்டிங்ஸை கிளிக் பண்ணி ஸ்கேனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு QR கோடு வந்து ஜென்ரேட் ஆகும். இந்த QR கோடை நம்ம வாட்ஸ்அப் மொபைல் நம்பர் இருக்க ஃபோனில் ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக அது ஆக்டிவ் ஆகிடும். ஓகேவா, இதில் எப்படி நியூ டிவைஸ் ஆட் பண்ணுறதுனா, கனெக்ட் டிவைஸில் போயிட்டு சும்மா டெக்ஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு டிவைஸ் வந்து க்ரியேட் பண்ணுறேன். தென் அதுக்கு மொபைல் நம்பர் சம்திங் ஏதாவது ஒன்று கொடுக்குறேன். கொடுத்து க்ரியேட் நவுன்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி ஸ்கேன் பண்ண சொல்லி வரும். ஓகேவா, அதை ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கனெக்ட் ஆகிடும். ஸோ டோட்டலாக இப்போ நமக்கு 4 devices ஆகிடுச்சு. Just for a demo purpose, so just I remove this device. ஓகேவா, ஸோ இதை நம்ம இந்த டிவைஸோட ஆக்சஸை ஒரு சில பர்டிகுலர் ஸ்டாஃப்க்கு மட்டும் தான் கொடுக்கணும் அப்படின்னா அந்த ஸ்டாஃப்ஸை என்ன பண்ணிக்கலாம்னா இங்கே நம்ம வந்து சூஸ் பண்ணி அவங்களுக்கு அசைன் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இப்படி தான் வந்துட்டு டிவைஸஸை வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு டெம்ப்ளேட்ஸும் இதே மாதிரி இதுலேயும் வந்து நம்ம ஓனாக டெம்ப்ளேட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். நியூ டெம்ப்ளேட்ஸ் க்ரியேட் பண்ணி ப்ரீபில்டை கிளிக் பண்ணோன்னா நமக்கும் இதில் இன்பில்டாகவே நிறையா டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. இதையும் நம்ம ஜஸ்ட் எக்ஸ்போர்ட் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இதான் வந்துட்டு டெம்ப்ளேட்ஸ். வாட் இஸ் மீன் பை சிங்கிள் சென்ட்? நான் ஒரே ஒருத்தருக்கு மட்டும்தான் வந்துட்டு மெசேஜ் அனுப்ப போகிறேன், அதை டேரெக்டாக இங்கேருந்தே அனுப்பிச்சிக்கலாம். எதுக்கு இன்பாக்ஸ்லாம் போயிட்டு. ஸோ ஜஸ்ட் ஐ வில் செலக்ட் டிவைஸ். இதில் ஏன் நம்ம 3 டிவைஸ் இருந்துச்சு, ஒரு டிவைஸ் மட்டும் இங்கே ஷோ ஆகுது அப்படின்னா ஒரு டிவைஸ் மட்டும் தான் ஆக்டிவில் இருக்குது. ஸோ அதனால் அது ஷோ ஆகுது. ஜஸ்ட் ஐ கிளிக் இட் அண்ட் மெசேஜ் டு ரிசீவர் சம்திங். ஐ வில் சூஸ் எனி நம்பர். இங்கே டெம்ப்ளேட் வேணாலும் நம்ம செலக்ட் பண்ணி அனுப்பிச்சிக்கலாம். ஜஸ்ட் அந்த டெம்ப்ளேட் செலக்ட் பண்ணால் இந்த நம்பர் வந்துடும். அதர்வைஸ் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒன்றா இங்கே ஹாய் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ நான் அந்த கஸ்டமரோட நேம் வேணும். ஸோ ஜஸ்ட் ஐ வில் கிளிக் கஸ்டம் வேல்யூஸ் அண்ட் ஆட் ஃபஸ்ட் நேம். ஓகேவா, அப்படின்னு சொல்லிட்டு இந்த டெம்ப்ளேட்டுக்கும் நம்ம நேம் கொடுத்துக்கலாம். ஒரு இதையும் நம்ம ஒரு டெம்ப்ளேட்டாக சேவ் பண்ணோம்னா நேம் கொடுத்துட்டு சேவ் திஸ் ஆஸ் டெம்ப்ளேட் கொடுத்துக்கலாம். இல்லைனா மெசேஜை மட்டும் சென்ட் பண்ணிவிட்டு விட்டுடலாம். திஸ் இஸ் சிங்கிள் சென்ட். லாக்ஸ் மீன்ஸ் ஹிஸ்ட்ரி, எப்படி எவ்வளோ மெசேஜ் சென்ட் பண்ணியிருக்கோம். டோட்டலாக இது வரைக்கும் நம்ம 158 மெசேஜஸ் இந்த வாட்ஸ்அப் யூஸ் பண்ணி சென்ட் பண்ணியிருக்கோம் த்ரூ ஸ்மார்ட் ஐக்யூ. இன்றைக்கு மட்டும் 19 மெசேஜ் சென்ட் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் 30 daysல 122 மெசேஜ் சென்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹிஸ்ட்ரியை நம்ம பேஜ் பை பேஜாக விசிட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா, வாட்ஸ்அப் இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அடுத்து வாபாலையும் டேஷ்போர்டு இருக்குது. இப்போது அந்த வாட்ஸ்அப்புக்கும் வாட்ஸ்அப் பிஸ்னஸ் நம்பருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, வாட்ஸ்அப் நம்பரை நம்ம எவ்ரி 24 hours ஸ்கேன் பண்ணி ஆக்டிவ் செக் பண்ணிகிட்டே இருக்கணும். பட் வாட்ஸ்அப் பிஸ்னஸ் ஏபிஐ ஸ்டேட்டஸ் எப்போவுமே ஆனில் தான் இருக்கும். இதில் நம்ம எனி டைம் வேணாலும் மெசேஜ் வந்து சென்ட் அண்ட் ரிசீவ் பண்ணிக்கலாம். இதில் குவாலிட்டி ரேட்டிங்கில் வந்து இப்போ நமக்கு ஹையில் இருக்குது. ஸோ நம்மளோட பிஸ்னஸ் ப்ரொஃபைல் இது நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்மளோட செட்டப் ப்ரொஃபைலில் வந்து அப்டேட் பண்ணுறதுனாலும் கிளிக் பண்ணி அப்டேட் வந்துட்டு பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இப்போ நமக்கு ரிமைனிங் கோட்டா 984 இருக்குது. சென்ட் பண்ணது 16 மெசேஜஸ் வந்து சென்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு காமிக்குது. இது எனி டைம் கண்டிப்பாக ஆக்டிவில் தான் இருக்கும் கோட்டா முடிகிற வரைக்கும். ஓகேவா, இதுதான் வந்துட்டு வாட்ஸ்அப் பிஸ்னஸ் ஏபிஐ ஸ்டேட்டஸ். இதில் இன்பாக்ஸ், இப்போது வாட்ஸ்அப் வாபாக்கு வந்துட்டு இன்பாக்ஸ் இங்கே இருக்கும். ஓகேவா, அடுத்து நான் நார்மல் வாட்ஸ்அப்போட இன்பாக்ஸ் எங்கே பார்க்குறது அப்படின்னு சொல்லி நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு சொல்கிறேன். தென் வாட் இஸ் மீன் பை சிங்கிள் சென்ட் உங்களுக்கே தெரியும், ஒருத்தரை மட்டும் சூஸ் பண்ணி சென்ட் பண்ணுறது. ஸோ வாபாலே வந்துட்டு அந்த ஃபீச்சர் வந்துட்டு நமக்கு இருக்குது. மெசேஜ் டு அந்த டெம்ப்ளேட்டை சூஸ் பண்ணி ஒருத்தருக்கு மட்டும் அந்த டெம்ப்ளேட்டை சென்ட் பண்ணுறது. நெக்ஸ்ட் டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னா இங்கேயும் நம்ம டெம்ப்ளேட்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இங்கே வந்துட்டு எப்படின்னா க்ரியேட் டெம்ப்ளேட்டில் போய்ட்டு நம்ம டெம்ப்ளேட் வந்து சூஸ் பண்ணுவோம். இங்கே சம்திங் வந்துட்டு கொஞ்சம் டிஃபர் ஆகும். எப்படி அப்படின்னா க்ரியேட் டெம்ப்ளேட் கொடுக்குறேன், கொடுத்துட்டு நான் இங்கே டெம்ப்ளேட் நேம் சூஸ் பண்ணுறேன். சப்ஸ்கிரிப்ஷன் பிஃபோர் ஓவர் டேஸ்னு மார்க்கெட்டிங். இப்போ நான் வந்துட்டு ஹாய் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா இங்கே நம்ம வந்துட்டு வேரியபிள் கஸ்டம் வேல்யூஸ் அங்கே டேரெக்டாக ஆட் பண்ண மாதிரி ஆட் பண்ண முடியாது. இந்த மாதிரி தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ கர்லி பிரேசஸ் 1 கர்லி பிரேசஸ் 2 அப்படின்னு சொல்லிட்டு தென் வெல்கம் டு
கொடுத்துட்டேன்னா இங்கே நமக்கு வருது. இந்த 1க்கு என்ன மீனிங் அப்படின்னா, எனக்கு 1க்கு ஃபஸ்ட் நேம் வேணும் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஃபஸ்ட் நேமாக மேப் பண்ணி கொடுங்க. 2க்கு என்னென்னா வெபினார் எதாவது கண்டக்ட் பண்ணோம் அப்படின்னா வெபினாரோட நேமை எனக்கு இதில் கொடுத்துரு அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு ஃபூட்டர் செக்ஷன் நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம். இங்கே இந்த மாதிரி ப்ரிவ்யூ பண்ணி பார்த்துக்கலாம் நம்மளோட மெசேஜை. ஓகேவா? சப்மிட் கொடுத்துருவோம். சப்மிட் கொடுத்துட்டு இங்கே இதோட கஸ்டம் வேல்யூ நம்ம எங்கே மேப் பண்ணுவோம் அப்படின்னா ஒர்க் ஃப்ளோவில் மேப் பண்ணுவோம். அது ஒர்க் ஃப்ளோ வரும்போது நான் உங்களுக்கு வந்துட்டு ஒர்க் பண்ணி காமிக்கிறேன். இப்படி தான் இதில் வந்துட்டு டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணணும். இது வந்துட்டு கொஞ்சம் மற்ற டெம்ப்ளேட்ஸ் க்ரியேட் பண்ணுறத விட இது கொஞ்சம் வந்துட்டு வேரி ஆகும். ஓகேவா? ஒன்ஸ் என்னென்னா நம்ம க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இதோட ஸ்டேட்டஸ் அப்ரூவ் ஆனால் மட்டும் தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். நம்ம அந்த கஸ்டம் வேல்யூஸ்லாம் கரெக்டாக பார்த்து நம்ம மேனேஜ் பண்ணும்போது இது கண்டிப்பாக வந்து அப்ரூவ் ஆகிடும். இது அவ்வளோ பெரிய விஷயம் வந்துட்டு கிடையாது. நெக்ஸ்ட் இவ்வளோ தான் டெம்ப்ளேட்ஸ். ஸோ இப்போது வாவாவோட இன்பாக்ஸ் இங்கே இருக்குது. வாட் இஸ் அபவுட் வாட்ஸ்அப், நார்மல் வாட்ஸ்அப் இன்பாக்ஸ் அது இங்கே சைடில் இருக்குது பார்த்தீங்களா? நமக்கு இதில் 7th ஆப்ஷனாக இருக்குது. இதில் தான் நார்மல் வாட்ஸ்அப் நார்மல் இன்பாக்ஸ் இருக்கும். ஸோ இதில் எப்படி வந்துட்டு மல்டிபிள் ஸ்டாஃப்ஸ் ஒரே இன்பாக்ஸ் பார்க்குறது அப்படின்னா, நம்ம ஸ்டாஃப் க்ரியேட் பண்ணும்போது அவங்களுக்கு பெர்மிஷன் கொடுப்போம். அந்த பெர்மிஷனில் இன்பாக்ஸ் ஆக்சஸோட பெர்மிஷன் யார் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்கோமோ அவங்களாம் இந்த ஒரு இன்பாக்ஸ்லேருந்தே எல்லாருக்கும் மெசேஜ் சென்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் நான் சொன்ன ப்ராப்ளமை ஸ்மார்ட் ஐக்யூ எப்படி ஓவர் கம் பண்ணுது அப்படின்னு இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ திஸ் இஸ் த எண்ட் ஆஃப் த வீடியோ. இப்போது கம்யூனிகேஷன்னா மெசேஜ் சென்ட் பண்ணுறது மட்டும் இல்லை, அதை ட்ராக் பண்ணுறது, கண்ட்ரோல் பண்ணுறது, டீமை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணுறது, இதுதான் வந்துட்டு இம்பார்ட்டன்ட். ஸ்மார்ட் ஐக்யூ யூஸ் பண்ணினா ஸ்டாஃபோட பர்சனல் நம்பர் தேவையே இல்லை, கன்ஃபியூஷனும் இருக்காது, கான்வர்சேஷன் மிஸ் ஆகிற சான்ஸே இல்லை. இமெயில், வாட்ஸ்அப், வாபா எல்லாமே ஒரே சென்ட்ரல் சிஸ்டமில் இருக்கும். ஸோ மெசேஜ் ஸ்டாஃப் கிட்ட இல்லை, பிஸ்னஸ் ஓனர் கிட்ட தான் ஃபுல் கண்ட்ரோலும் இருக்கும். ஸ்மார்ட் ஐக்யூனா ப்ரொஃபஷனல் கம்யூனிகேஷன், கம்ப்ளீட் கண்ட்ரோல். ஸோ உங்கள் பிஸ்னஸ்லையும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளமை கம்யூனிகேஷன் ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணி நிறையா லீட்ஸை மிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான பவர்ஃபுல் டூல் இந்த ஸ்மார்ட் ஐக்யூ தான். உங்களுக்கு இன்னும் இதை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணும், டெமோவை புக் பண்ணணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க காண்டாக்ட் டீட்டெயில்ஸ்க்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். டெமோவை புக் பண்ணி இப்போவே உங்கள் பிஸ்னஸோட ரெவன்யூவை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஸோ ஸ்மார்ட் ஐக்யூவோட இன்னொரு ஃபீச்சரோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.